நாமக்கல் அருகே குமாரபாளையத்தின் அருகே வெப்படை என்ற இடத்தில் ஒரு கண்டெய்னர் லாரி தாறுமாறாக சென்றதை அடுத்து விபத்து ஏற்படுத்தியதை அடுத்து காவல்துறையினர் சுற்றி வளைத்து அங்கு அதில் இருந்தவர்களை பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் கடப்பாறையால் காவல்துறையினரை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதற்கு தற்காப்புக்காக காவல்துறையினர் லாரிக்குள் இருந்தவரிடம் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பாக அந்த லாரியில் வந்தவர்களிடம் விசாரித்த போது திருச்சூர் அருகே 3 ATMகளில் சுமார் 65 லட்சம் ரூபாய் பணத்தை கேஸ் கட்டிங் மூலமாக கொள்ளையடித்துவிட்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தப்பி வந்த போதுதான் இந்த விபத்து ஏற்பட்டது என்றும் அதன் பின்னர் காவல்துறையினரிடம் அவர் சிக்கிக் கொண்டதாகவும் கண்டெய்னர் லாரிக்குள் சினிமா படப்பாணியில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றிருக்கிறது. கண்டெய்னர் லாரிக்குள் வடமாநில கொள்ளையர்களுடன் காவல்துறையினருக்கும் ஏற்பட்ட மோதலில் கண்டெய்னர் லாரிக்குள் இருந்தவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மீதியுள்ள 5 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இப்போது வெப்படை பகுதியில் இருந்து குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு கண்டெய்னர் லாரி கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்டெய்னர் லாரிக்குள் ATM கொள்ளையர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த 5 பேர் 65 லட்சம் ரூபாய் கட்டுக்கட்டாக பணத்துடனும் ATM இயந்திரத்துடனும் அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனால் நாமக்கல் மாவட்டம் மற்றும் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரிக்குள் ATM கொள்ளையர்கள் வடமாநில ATM கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டிருப்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வெப்படை அருகே கண்டெய்னர் லாரி தரிகட்டு ஓடிய போது அந்த லாரி விபத்துக்குள்ளானதை சோதனை செய்ததில் இந்த வடமாநில கொள்ளையர்கள் பிடிபட்டிருப்பது தற்போது அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் நேற்று நள்ளிரவு 3 மணிக்கு மேல் இந்த ATM கொள்ளையை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அதன் பின்னர் அந்த பணத்துடன் அவர்கள் தமிழகத்திற்குள் கண்டெய்னர் லாரி மூலமாக தப்பி வரும்போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது ATM கொள்ளையர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்த போதுதான் இவர்கள் ATM பணத்தை கொள்ளையடித்து விட்ட வடமாநில கொள்ளையர்கள் என்று தெரிய வந்தது. தற்காப்புக்காக காவல்துறையினர் லாரிக்குள் இருந்தவர்களிடம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பிடிபட்ட 5 பேரிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த லாரியானது இப்போது குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முழுமையாக சோதனை நடத்தப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ATM கொள்ளை முயற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் கேரளாவில் 3 ATMகளில் கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் செல்லும் போது அவர்களுடன் தொடர்புடைய கும்பல்கள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கண்டெய்னர் லாரிக்குள் துப்பாக்கிச் சூடு நடைபெற்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ATM கொள்ளையர்கள் கேஸ் வெல்டிங் மூலமாக ATM இயந்திரங்களை உடைத்து ரொக்க பணத்தை கொள்ளையடிப்பது நாடு முழுவதும் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சங்கிலி தொடர் கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய கொள்ளை கும்பல் நாமக்கல் குமாரபாளையத்தில் பிடிபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.